ये दिन लोग कभी नहीं भूलेंगे। महिला टीम ने इतिहास रच दिया। आप इसमें क्या कहना चाहोगे, हमें कमेंट करके जरूर बताएं। சூப்பர் சூப்பர் பரவாயில்ல. வணக்கம், நான் உங்கள் ஆகாமமா. நேற்று நடந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்தியா வெஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். அதாவது நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். ரொம்ப இந்தியாவுடைய பேட்டிங்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களும் நிதானமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவும். பட் ஏதோ விட்டாங்க. பட் இந்த வெற்றி தோல்வியில் வந்து கைக்கு எட்டாத ஒரு கனியாகவே வந்து நமக்கு அமைஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த வெற்றியை வந்து நமக்கு பெண்கள் மூலியமா நடக்குங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது இவங்க மட்டும் அடைஞ்ச வெற்றின்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் அனைத்து பெண்களுக்குமே இந்த வெற்றி சாத்தியம். அதனால எல்லாருமே இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த எஸ் எஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா பெண்களுமே நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நான் அதிகமாக சொல்கிறதுமே அதுதான். ஆண்களை விட வலிமையானவர்கள் பெண்கள் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம கிரிக்கெட் விளையாடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விளையாட்டு. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும் அதோடைய விஷயங்கள் எல்லாமே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பால்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். 2 பீஸ் பால் 4 பீஸ் பால்னு சொல்லுவாங்க, கேரம் பால் சொல்லுவாங்க. அதெல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் பெண்கள் ஆண்களை விட வலிமையானவர்கள் என்று மீண்டும் நிரூபித்ததற்கு ஹட்ஸ் ஆஃப். நன்றி.